friends, welcome to Annam's Recipes. புரோட்டீன் சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது உடம்புக்கு நல்லது, அதுவும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், நீங்கள் அவியல் கூட வச்சுக்கலாம். இதுக்கு 1 கப் அளவு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். 1 கப்பு மாவு பச்சரிசி, அப்புறம் 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டால் அடை நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 தடவை நான் கழுவிட்டு அப்புறம் ஊற வைங்க. ஏன்னா எல்லா பருப்பும் இருக்கிறதுனால தூசி ரொம்ப இருக்கும். கிளஞ்சிட்டு அப்புறம் நல்லா ஊற வச்சுக்கணும். 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஜவ்வரிசிலாம் இருக்கிறதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஊறுற சமயத்தில் மிளகாயுமே நல்லா ஊறிடும். இதை நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் வேணாலும். நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிளகாய் எல்லாம் கூட பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னா திப்பியாக இருக்கும், அரைப்படாமல். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். அந்த பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோட மிளகாயெல்லாம் எடுத்து சேர்த்துக்கங்க. இதுக்கு நான் இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைக்க போகிறேன். 6 பல் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு அரை இன்ச்சு அளவு தோல் சீவிட்டு இஞ்சி எடுத்துக்கங்க. அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் அளவு, உப்பு அந்த அடைக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ அடை ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு கரகரப்பாக, ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் அடை நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக ஆட்டிட்டோன்னா அப்புறம் தோசை மாவு மாதிரி ஆகிடும். அப்புறம் மீதி இருக்கிறதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி நம்ம அரைச்சிட்டு அப்புறம் எப்படி வேணுமோ அதை பார்த்து நம்ம கடைசியாக கூட ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, 2 பேட்சும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் அப்படி பொடியாக கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு துருவி சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை நான் ஒரு 1/4 கப் அளவு போடுறேன், நிறைய வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போடுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னாலும் நறுக்கி சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி, புதினா எது இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி அந்த மிக்சிலாம் கழுவி ஊற்றி நல்லா கரைச்சி பார்த்துக்கங்க. ஊற்றுற பதம் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப அடை ஹெவியாக இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி பதமாக கரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. எடுத்து அப்படியே ஊற்றி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் இதை கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்ல தான் ஊற்ற போகிறேன். வச்சுட்டு அப்படி எண்ணெயை அப்படி தடவிக்கங்க. ஊற்றிட்டிங்கன்னா நல்லா பரப்ப வராது, அதனால் இந்த மாதிரி தடவிக்கணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதும், ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அப்புறம் பரப்ப வராது. இந்த மாதிரி பரப்பிக்கங்க. பரப்பிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இப்போ தான் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா முதல்ல ஊற்றிட்டோன்னா இந்த மாதிரி பரப்ப முடியாது. நல்லா சுற்றி ஊற்றிட்டு மூடியெலாம் வைக்க வேண்டாம், அப்படியே திறந்தே நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் வெந்துருச்சு, நல்லா எடுக்க வருது பாருங்கள். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு வேணும்னா இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு வேணும்னா
நிறைய எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட்டாக சுட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு வேக வைக்கணும். ஏன்னா ஹையில் வச்சிட்டோன்னா சீக்கிரம் இந்த மாதிரி ப்ரௌன் பொன்னிறமாக வராது. இப்போ ப்ரோட்டீன் ரிச் முருங்கைக்கீரை அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு அடையும் பாருங்கள் ஊற்றலாம். இதே மாதிரி எல்லா அடையும் ஊற்றி வேக வைக்கணும். நீங்கள் மூடியெல்லாம் வைக்கணும்னு இல்லை, சும்மா திறந்து வச்சாதான் அடையெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் அடைக்கு என்னெல்லாம் போடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ரோட்டீன் ரிச் முருங்கைக்கீரை அடையை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு நமக்கு அயன் சத்தும் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த முருங்கைக்கீரை அடைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இதோட வெல்லம் தொட்டு சாப்பிட்லாம், அவியல் தொட்டு சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.